students. Today we are going to see the continuation of the lesson types of chemical reactions. Today our topic is rate of chemical reaction. வேதிவினையின் வேகம். So far we discussed various types of chemical reactions and the nature of reactants and products. இதுவரைக்கும் நம்ம பல்வேறு வகையான வேதிவினைகளை பற்றி படிச்சிருக்கோம். வினைபடு பொருள் மற்றும் வினை விளைபொருட்களை பற்றியும் அதனுடைய இயற்கைத்தன்மையை பற்றியும் பார்த்துருக்கோம். Now let us consider the following reactions: rusting of iron, digestion of food, burning of petrol, weathering of rock. How fast is each reaction? Rank them from the slowest to fast. How will you determine which is the fastest and which is the slowest? One of the ways to find out how fast a reaction is as follows. Measure the amount of reactants or products before and after a specific period of time. For example, அதாவது ஒரு வேதி வினை ஸ்லோவாக நடக்குதா இல்லை வேகமாக நடக்குதா, எவ்வளோ வேகத்தில் அப்படி அது நடக்குது அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, let us assume that 100 gram of a substance A undergoes a reaction and after an hour 50 gram of A is left. அதாவது ஒரு வினைபடு பொருள் இருக்குது A, அது வினைபுரிந்து ஒரு மணி நேரத்துக்கு பின்பு மீதி 50% தான் அந்த A இருக்குது. அப்போ 50% ப்ராடக்டாக மாறிடுச்சு. இன் அனதர் இன்ஸ்டன்ஸ், இன்னொரு நிகழ்வில் பார்த்தோம்னா 100 gram ஆஃப் சப்ஸ்டன்ஸ் சிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் அது வேதி வினைக்கு ஈடுபடுது. undergoes a reaction and after an hour, அதே ஒரு மணி நேரம் கழிச்சு 20 gram ஆஃப் C is left. மீதி C வந்து 20 gram தான் இருக்குது. அப்போ A undergoes chemical reaction, அப்போ A வந்து ப்ராடக்டை கொடுக்குது. இது 50% தான் மீதி இருக்கும். அப்போ 50% ப்ராடக்ட் கொடுத்துருச்சுன்னு அர்த்தம். சி இது வந்து வேதிவினையில் ஈடுபட்டு 80% ப்ராடக்டை கொடுக்குதோ, இது இங்கே ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் ரியாக்ஷன் 20% இஸ் இந்த சி, அவ்வளோதான் இருக்கும். கேன் யூ சே விச் இஸ் த ஃபாஸ்ட் ரியாக்ஷன்? அப்போ இந்த ரெண்டு நிகழ்வில் எது வேகமாக நடக்குது? செகண்ட் ஒன். பிகாஸ் இதில் 50 அதே ஒரு டைம் இஸ் ஸ்பெசிஃபிக் டைம் இஸ் 1 hour. 50% of A only converted into product here. But in the second case 100% same 1 hour 80% is reacted. So அப்போ second reaction is the fast reaction than the first one, faster than first one. So in the first reaction 50 gram of the reactant A is converted into product, whereas in the second 80 gram of the reactant is converted into products in 1 hour. So the second is the faster reaction. Rate of reaction is the change in amount or concentration of any one of the reactants or products per unit time. So please listen. Rate of a reaction is the change in the amount or concentration of any one of the reactants or products, per unit time. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு குறிப்பிட்ட கால அளவில் வினைபடு பொருள் ரியாக்டன்ஸ் ஆர் ப்ராடக்ட் விளைபொருள் ரெண்டில் ஏற்படக்கூடிய மாற்றம், அதில் ஏற்படக்கூடிய மாற்றம், அந்த மாற்றம் அப்படிங்கிறது டிக்ரீஸாக இருக்கலாம் அல்லது இன்க்ரீஸாக இருக்கலாம். ஸோ இந்த ரேட் the amount or concentration, change in amount or concentration in any one of the reactant or product. வினைபடு பொருள் அல்லது விளைபொருளில் நேரத்தை பொறுத்து அதனுடைய செறிவில் ஏற்படக்கூடிய மாற்றம், அந்த மாற்றம் இட் மே பி டிக்ரீஸ் ஆர் மே பி இன்க்ரீஸ். அந்த டிக்ரீஸை தான் மைனஸ் சைனில் சொல்கிறேன், இன்க்ரீஸை ப்ளஸ் சைனில் சொல்கிறேன். அப்போ அதில் அதுதான் வந்து என்னது ரேட் ஆஃப் எ ரியாக்ஷன். நவ் யூ ஆர் கிவன் எ chemical equation. A gives B,
ஏ வினைபுரிந்து பியை கொடுக்குது இன்னும் கெமிக்கல் ரியாக்ஷன். த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் கிவன் பை. இப்போ இதுக்கு எப்படி ரேட் ஆஃப் த ரியாக்ஷன், வினையின் வேகம், ரேட் மீன்ஸ் வினையின் வேகம், வினை வேகத்தை எப்படி எழுதுறது? அப்போ ரேட்ஸ் ஈக்குவல் டு dA by t மைனஸ் dA by dt. இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் dA by dt அல்லது சீக்குவல் டு ப்ளஸ் dB by dt. அப்போ மைனஸ் dA by dt அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ ஏங்கிறது வந்து ரியாக்டன்ட் சைடு இருக்குது. அந்த ஏ வந்து நேரத்தை பொறுத்து ஏயின் செறிவில் ஏற்படும் குறைவு. அப்போ ஏ வந்து செறிவு குறைஞ்சா தான் அது வந்து என்னவா மாறும், ப்ராடக்ட் பியாக மாறும். அப்போ நேரத்தை பொறுத்து ஏவினுடைய செறிவில் ஏற்படும் குறைவு அப்படின்னு சொல்லலாம். அல்லது நேரத்தை பொறுத்து டிபெண்டிங் அப்பான் த டைம் the increasing the concentration of B. அப்போ அதுதான் dB by dt. இங்கே வந்து ப்ளஸ் சைன். அப்போ நேரம் ஆகத்தான் இந்த B வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஏ சிதைந்து B கிடைக்கும். அப்போ எதை வச்சு வேணாலும் சொல்லலாம். we can say the rate of the reaction by using reactant or product. reactant வச்சும் சொல்லலாம், ப்ராடக்டை வச்சும் சொல்லலாம். reactant வச்சு சொல்கிறப்ப decreasing the concentration of A with respect to the time dt, or we can say it is by the product increasing the concentration of B with respect to the time t. அது என்ன dt அப்படிங்கிறது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதாவது அதில் நேரத்தை பொறுத்து அதனுடைய செறிவில் ஏற்படக்கூடிய சிறிய மாற்றத்தை கூட நம்ம வந்து இன்ஃபைனைட் சம்லி வெரி ஸ்மால் சேஞ்ச் அதை கூட நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறதான் அந்த டி வகைக்குள் எடுக்கிறோம். அதான் இங்கே கீழே நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்போ வேர் ஏ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ இப்படி போட்டால் ஏ, அதே இந்த சிம்பிள் இப்படி ப்ராக்கெட் இப்படி போட்டால் இது எதை குறிக்குதுன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏயின் செறிவு. இது பி. இப்படி போட்டால் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி. அப்போ ஒரு பொருளினுடைய செறிவு கான்சன்ட்ரேஷன். இப்போ நம்ம ஒரு HCl இருக்குது, 2 நார்மல் HCl. அதில் தண்ணி என்ன ஆட் பண்ணுறோம், தண்ணியை வாட்டரை ஆட் பண்ண அதனுடைய கான்சன்ட்ரேஷன் குறையும் இல்லையா? அப்போ அந்த செறிவுனா என்ன அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போ செறிவு, இப்போ ஒரு இது ஸ்ட்ராங் ஆசிட், ஸ்ட்ராங் HCl அப்படின்னா அர்த்தாங்க HCl செறிவு அதிகமாக இருக்குது. டைல்யூட் HCl அப்படின்னா HCl செறிவு கம்மியாக இருக்குது. அப்போ கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா செறிவு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ அந்த ப்ராக்கெட்டுங்கிறது கான்சன்ட்ரேஷன், ஒரு பொருளினுடைய ரியாக்டன்ட் ஆர் ப்ராடக்டினுடைய செறிவை குறிக்குது. The negative sign indicates the decrease in the concentration and plus sign indicates the positive sign indicates the increase in the concentration of the B with time. Note, bracket represents the concentration of D. D represents the infinitesimal change. அதான் டிஃப்ரென்ஷியல் பண்ணுறோம், அதை வகைக்குள் எடுக்கிறோம். சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன். நெக்ஸ்ட், ஒய் இஸ் ரியாக்ஷன் ரேட் இம்பார்ட்டன்ட். ஏன் வினை வேகம் வந்து முக்கியமாக பேசப்படுகிறது? இப்போ ஒரு வினை வந்து மெதுவாகவே நடந்துக்கிட்டு இருந்தால் நமக்கு வந்து சீக்கிரமாக ஈல்டு ப்ராடக்ட் கிடைக்காது. இப்போ நம்மளே பார்க்குறோம், ஒரு இடத்துக்கு போகிறோம், 1 மணி நேரத்தில். இப்போ சென்னைக்கு போனோம்னா பஸ்ஸில் போனால் 10 மணி நேரம் ஆகும், ட்ரெயினில் போனால் ஒரு 6 மணி நேரம் ஆகும். அதே இது மெட்ரோ ட்ரெயின் என்ன கம்மி. அப்போ இந்த பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைமில் நமக்கு வந்து ப்ராடக்ட் அதிகமாக வேணும்னு எதிர்பார்க்குறது தான் ஒரு கெமிஸ்டோட வேலை. அதான் இங்கே சொல்கிறாங்க, ஃபாஸ்டர் த ரியாக்ஷன் மோர் வில் பி த அமௌண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் இன் எ ஸ்பெசிஃபிக் டைம். ஸோ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எ கெமிஸ்ட் ஃபார் டிசைனிங் எ ப்ராசஸ் டு கெட் குட் yield ஆஃப் எ ப்ராடக்ட். ஒரு நல்ல தரமான ப்ராடக்ட்டு சீக்கிரமாக நம்ம வந்து கிடைக்கணும், ப்ரொடக்ஷன் அதிகமாக கிடைக்கணும். அதுக்கு வந்து தான் இந்த ரியாக்ஷன் ரேட் வந்து வேதிவினைகளில் இம்பார்ட்டண்ட்டாக பேசப்படுகிறது. ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபுட் ப்ராசஸர். அந்த உணவு தயாரிப்பு இதிலெல்லாம் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. ஹூ ஹோப்ஸ் டு ஸ்லோ டவுன் த ரியாக்ஷன்ஸ் தட் காஸ் ஃபுட் டு ஸ்பாயில். அந்த சில ரியாக்ஷன்லாம் மெதுவாக நடந்தால் அங்கே வந்து ஃபுட்டே வந்து என்ன ஆயிரும், கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக், ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். அப்படின்னா இப்போ ஒரு வினை வேகம் சொன்னோம், ரேட்டு, அதுதான் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். அதை பாதிக்கக்கூடிய காரணிகள், வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங். அப்போ அந்த என்னென்ன காரணிகள் அதை வந்து பாதிக்குது
அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். கேன் த ரேட் ஆஃப் எ ரியாக்ஷன் பி சேஞ்ச்? ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை மாற்ற முடியுமா? வேதியியலில் வந்து இன் கெமிஸ்ட்ரி we can alter the rate of the reaction. மாற்ற முடியும். the rate of the reaction can be changed. Example, iron gets rusted faster in acid than water. இப்போ அயன் இரும்பு வந்து தண்ணியை காட்டிலும் அமிலத்தை வந்து சீக்கிரமாக வந்து என்னது துருப்பிடிக்குது. அதுபோல் தான் எப்படி வந்து நம்ம வந்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை எந்தெந்த காரணிகள் பாதிக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் ரேட்டாக இருக்கும் தேன் தட் அசிட்டிக் ஆசிட். அப்போ இதுக்கு என்ன காரணம்? வாட் இஸ் ரீசன்? டு யூ நோ ஒய்? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இஸ் ஸ்ட்ராங்கர் ஆசிட் தேன் அசிட்டிக் ஆசிட். அப்போ ரெண்டுமே ஆசிட் தான். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் ஆசிட் தான், அசிட்டிக் ஆசிடும் ஆசிட் தான். பட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இஸ் எ ஸ்ட்ராங் ஆசிட். Hydrochloric acid is stronger acid than acetic acid and thus more reactive. அப்போ அதனுடைய ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால, கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால அதனுடைய ரியாக்டிவிட்டி இஸ் மோர். ஸோ த நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் த ரியாக்ஷன் ரேட். ஸோ யூ ஆர் given in the equation 2Na plus HCl gives 2NaCl plus H2 gas fast. அது வந்து வேகமாக நடக்குது. செகண்ட் ரியாக்ஷன் 2Na plus acetic acid CH3COOH gives sodium acetate CH3COONA sodium acetate plus H2. So in this reaction it takes place very slow. இப்போ நம்ம வகுப்புலேயே மாணவர்கள் இருப்போம், எல்லாருக்கும் ஒரே ஆசிரியர் தான் பாடம் நடத்துகிறார். ஒருத்தன் வேகமாக பிக்கப் பண்ணிக்கிறான், ஒருத்தன் மெதுவாக பிக்கப் பண்ணுறான். அப்போ அதை வந்து அவனுடைய நேச்சர், அவனுடைய தன்மை, அது மாதிரி தான் இங்கே நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், we will see the remaining factors in the following on my next video. Thank you.